ஆக்சுவலாக நைட்டு இந்த மூக்காண்டப்பள்ளி பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்டேட்டை எடுத்து நான் வந்து போட்டிருந்தேன். நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா மார்னிங்கில் எடுத்து போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு சொன்னீங்க. அதனால தான் திருப்பி நான் இங்கே வந்து வந்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாகவே இன்றைக்கி இந்த வீடியோவை நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா? இருங்க. ஆக்சுவலாக சேம் நேற்று சொல்லியிருந்த மாதிரி தான் இங்கே நம்மளுக்கு என்ன இன்னும் பண்ணோன்னா இவங்க ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வால்ஸு நம்மளுக்கு அந்த கம்பியெல்லாம் போட்டு அந்த வால்ஸ் போட்டிருக்காங்கல்ல, அந்த வால்ஸை வந்து இந்த சைடு வந்து போடணும். அதுக்கு கம்பி கட்டுற வேலைலாம் கொஞ்சம் நடந்திருக்கு. லைக் அந்த மிடில் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கான்க்ரீட் எடுத்து வந்து கொட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒர்க் வந்து பெண்டிங் இருக்குது. நெக்ஸ்ட்டு இருங்க, நம்ம இதுக்குள்ளே வந்து போக முடியுதான்னு பார்ப்போம். கீழே எதுவும் இடிக்காதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், ஈஸியாக வந்துட்டோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து ஜல்லி நல்லாவே கொட்டி நிரப்பிட்டாங்க அந்த மட்டத்துக்கு. இதுக்கு மேலே ரோடு தான் வந்து போடணும். அந்த ரோட்டோட மட்டத்துக்கு ஜல்லி வந்து ஒரு சைடு கொட்டி நிரப்பிட்டாங்க. ஒசூர் ஒரு சைடு வந்து ஒரு சைடு கொட்டி நிரப்பிட்டாங்க. இன்னொரு சைடு வந்து ஜல்லி கொட்டிகிட்ருக்காங்க இப்போ தான். அதுக்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ தான் வந்து வந்துட்டுருக்கு. சைடில் அங்கே ஜேசிபி வச்சு நான் குழியெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால அந்த குழியெல்லாம் கம்ப்ளீட்டாக இப்போ மூடிட்டுருக்காங்க. கீழே பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக் ஆகுதுன்னு. இந்த பழைய லைட் போல்ஸ் எல்லாம் இருக்க மாட்டிருக்கு, புது போல்ஸ் இல்லை. ஆக்சுவலாக இந்த சைடு ஃபுல்லாமே கொட்டிட்டாங்க. இதுக்கு மேலே அந்த ரோடு போடுற டாரு, அதுக்கப்புறம் அந்த டாருக்கு இருக்கிற கல்லெல்லாம் இருக்கும்ல, அது போட்டு ரோடு போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வேலை வந்து முடிஞ்சிச்சு. செம்ம ப்ராடு, லைக் வித்து வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது இந்த பிரிட்ஜுக்கு. இன்கேஸ் ஹைவேஸ் எக்ஸ்டெண்ட் ஆகுறதுனாலும் எந்த ப்ராப்ளமும் வந்து இல்லை. இன்னும் ஓகே. ஃபஸ்ட்டு வந்து மண்ணு கொட்டுவாங்களாட்டிருக்கு. மண்ணு கொட்டினதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஜல்லி போட்டு இந்த மாதிரி வந்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து மண்ணு கொட்டி அதுக்கு மேலே ஜல்லி போட்டு ஃபஸ்ட்டு இது லைக் ப்ரெஸ்ஸிங் பண்ணிகிட்ருக்காங்க அந்த ரோடு ரோலர் வச்சு. அதுக்கப்புறம் திருப்பி வந்து மேலே அந்த டார் போட்டு அமுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். ஒர்க்கு வந்து ஃபுல் ஃப்ளெஜடாக போய்ட்டு தான் இருக்குது. எவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் பாருங்களேன், அந்த மண்ணை நிறவுற எக்யூப்மெண்ட்ஸு, டிப்பர்ஸு எல்லாம் எவ்வளோ இருக்குன்ட்டு. நம்ம இதில் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மண்ணை தான் ஃபுல்லாக அழுத்திட்டுருக்காங்கல்ல. ஜஸ்ட் இதுக்கு மேலே கொஞ்சம் சிமெண்ட் போட்டு தண்ணி போட்டு அழுத்துனாங்கன்னா அது காங்கிரீட்டாக மாறிடும்னு நினைக்கிறேன். வந்து ஒர்க் நடந்துகிட்ருக்கு, ஃபுல் ஃப்ளெஜட் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. இது வரைக்கும் தான் ரோடு வர மாட்டிருக்கு. அதுக்கு மேலே ஃபுல்லாமே அந்த வால் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு உண்டான சப்போர்ட்டிங் இதெல்லாம் இருக்குது. இங்கேயும் வந்து லைக் அந்த பிரிட்ஜோட மேலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த கம்பியெல்லாம் போட்டு இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வேலை நடந்துகிட்ருக்கு பாருங்கள். இப்போ பாருங்களேன் எப்படி அமுத்துதுன்னு. ஒரு 0.1 to 0.2 mm திக்னஸை வந்து குறைச்சி விட்ருதாட்ருக்கு. ஃபுல்லாக அமுத்திட்டு வால்வோ பிராண்டோடது அமுத்திட்டு போயிட்டுருக்கு. இப்போ அங்கேயும் வந்து கம்பிங்க போட்டிருக்காங்க முன்னாடி. இந்த பிரிட்ஜோட இந்த வால் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து கம்பி போட்டு அந்த இடத்துலையும் காங்கிரீட் கொஞ்சம் போடணும் மாட்டிருக்கு. அதுக்கு மேலே வந்து ரோடு வந்து வந்துடும். யூடியூப் சேனல்னா ஜஸ்ட் அப்டேட் என்ன மாதிரி வேலை போய்ட்டுருக்குன்ட்டு. இந்த இடத்துல ஃபுல்லாமே வந்து பண்ணிட்டாங்க. இன்னொரு எவ்வளோ நாள்லண்ணா ஓப்பன் பண்ணுவீங்க? தீபாவளிக்கு பண்ணுறீங்களா? ஓகே, தீபாவளிக்கு வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்களாட்டிருக்கு. இன்னும் ஜஸ்ட்டு கம்மியான வேலை தான் இருக்குது. இந்த சைடு அந்த மாதிரி கம்பி போட்டு செவரு மாதிரி வந்து போடுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே மேலே ஒரு போர்ஷனில் மட்டும் கான்க்ரீட் போடணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், அந்த அளவுக்கு மட்டும் தான் வேலை இருக்குது. ஜென்ரேட்டர் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. நைட்டு பகல்னு சொல்லிட்டு வேலை நடக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சைடை இன்னொரு தடவை சொல்கிறேன். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சைடு ரோடு வேலையே கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. ஒசூர் மலை கோயில் இங்கேருந்து தெரியுது பார்த்தீங்களா. ஒரு தம்ப்நெயிலுக்கு ஒரு ஃபோட்டோ மட்டும் நம்ம எடுத்துப்போம். இங்கே இப்போ அவ்வளோதான். இந்த சைடு வந்து ஜல்லி போட்டாங்க, அந்த சைடு ஜல்லி போட்டு இதே மாதிரி வந்து ப்ரெஸ்ஸிங் பண்ணி இந்த இடத்துல ரோடு போட வேண்டியது தான் அவங்களுக்கு வந்து வேலை. அதுக்கப்புறம் சென்டரில் அந்த அண்டர் பாஸ் இருக்குல்ல,
அந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு இது மட்டும் பண்ணணும். அந்த கான்க்ரீட் ஒர்க்ஸ் வந்து முடிச்சதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ரோடு ஒர்க்குமே வந்து முடிஞ்சிடும். இவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸு, ஒரு பிரிட்ஜு போடுறதுக்கு இவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸா? அப்பா 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 அப்பா. தீபாவளிக்குள்ளே ஓப்பன் பண்ணிடுவாங்க கைஸ். இன்னொரு 1 வீக் அதுக்குள்ளே வந்து கன்ஃபார்ம் வந்து இந்த எல்லா வேலையும் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஃபுல் ஃப்ளெஜரில் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. இதுலேயே வண்டி அழகாக ஓட்டலாம் மாட்டிருக்கு, ஸ்மூத்தாக இருக்குது. இதுக்கு மேலே போடுற அந்த டார் தான் ஏன் குவாலிட்டி வர மாட்டேங்குதுன்னு தெரியல. இதுலேயே நல்லா ஸ்மூத்தாக இருக்குது வண்டி. இப்போ நம்ம அப்படியே அனதர் சைடு ஆஃப் த பிரிட்ஜுக்கு போயிடுவோம். அங்கே சென்டரில் வேலை நடந்துகிட்ருக்குதுல்ல, அதனால் நம்மளால் வந்து அதில் போக முடியல. அனதர் சைடு ஆஃப் த பிரிட்ஜுக்கு எப்படி போகிறது? இங்கே நல்லா கிராஸ் ரோடு இருந்துச்சு, அதையுமே வந்து மூடி விட்டாங்க. நம்ம இதில் ஏற்றி இறக்கிடுவோமா? இதில் ஏறுமா வண்டி ஃபஸ்ட்டு பார்ப்போம்.